Hi, hello friends. நான் உங்கள் கிங். வெல்கம் டு கிங் சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஎஸ் ரைடர் ஒரு வண்டியை பார்க்க போகிறோங்க. இவ்வளோ நாள் நம்ம மொபைல் பார்த்துருக்கோம், நிறைய ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைக்கை பார்க்க போகிறோம். ஏன் நான் இந்த பைக்கை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பைக்கு நான் வாங்கி 3 month ஆகுது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதை நிறைய பேருக்கு சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கட்டுன்றதுக்கோசரம் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க. ஆனால் நல்ல மைலேஜ் தருங்க. நான் 1 by 1 இந்த வண்டியை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி லுக்கு செம்மையாக இருக்குது. இந்த வண்டி 125 cc தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனோடு வருது. வித்து டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் வந்துச்சு. அது நார்மலாக ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இது இப்போ ஸ்மார்ட் கனெக்டோட கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இப்போ BS6 இந்த மாடலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் உங்களுக்கு மைலேஜ் ஆவரேஜ் 60-65 வரைக்கும் கம்பல்சரி வருங்க. அதுக்கு மேலே வருமா தவிர அது கம்மி வராது. நீங்கள் வாங்கி ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் போயிட்ட பிறகு நீங்கள் கம்பல்சரி அடித்து சொல்கிறேன் 60 கம்மி கண்டிப்பாக வரவே வராது. என்னோடய மைலேஜ் நான் 70-72 வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் வண்டி யூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே தரும். உங்களுக்கு பெஸ்ட்டாக இந்த வண்டி இருக்கும். லுக் வைஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்லா ஒரு நைஸ் லுக்காக இருக்கும். இதில் கலர் வெரைட்டி நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் டிவிஎஸ்னால் சும்மாவே சொல்ல வேணாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லுக், பேக் லுக், சைடில் எந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் செம்மையாக இருக்கும். டிவிஎஸ் உங்களுக்கு மெட்டல். இந்த வண்டியில் ஒரே ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நம்ம நைட் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதான் தவிர டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த டிவிஎஸ் ரைடரில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குதுங்க. உங்களுக்கு ஸ்டிக்கரிங் வேணும், ஸ்டிக்கரிங் பண்ணியே தராங்க. உங்களுக்கு ஸ்டிக்கரிங் வேணும், நார்மலாக வேணாலும் பண்ணி தராங்க. பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது மிடில் கிளாஸ் பைக்குனாவே ஒரு கனவுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிவிஎஸ் ரைடர் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு டியூக்கு R15 பார்த்தோம்னா எந்த அளவுக்கு லுக் இருக்குமோ அந்த லுக்கில் ஒரு வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் மிடில் கிளாஸ். அவங்களுக்கு இந்த 125 cc நல்லா ஒர்த்தபுளான ஒரு வண்டிங்க. லுக்கும் செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கில் இருந்த சைட்லேயும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு இது பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட் யாருனா நீங்கள் வண்டி கொடுத்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட லிமிட் தாண்டி எவ்வளோ போயிருக்காங்கன்னு தெரியலாம். அதுவும் இல்லாமல் இதில் ட்ரிப்பு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ட்ரிப்பு எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா வச்சுக்கிங்களேன், நிறைய பேர் நம்ம கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். இதில் அட்வான்டேஜாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பு வெளியே போகிறோன்னா ட்ரிப்புக்கு நம்ம அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வண்டியெல்லாம் டிவிஎஸ் மாடல் நல்லா லுக்காக செம்மையாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டிவிஎஸ் ரைடருன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே வண்டியை செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பிக்கப்லேருந்து பயங்கரமாக இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா ஒரு 3 month யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூவே கொடுக்குறேன். என்னோடய ஓன் ரிவ்யூ தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிடில் கிளாஸ் பாய்ஸ்க்கு ஒரு ட்ரீம் பைக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.